ஊருக்கு பொதுவாக ஒரு அலுவலர் இருப்பார். இப்போ நம்ம எல்லாரையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, வேலை வெட்டிக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைன்னா என்னென்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? வேலைக்குன்னு போகிறோம், சம்பளம் கொடுப்பாங்க, வேலை நிறுத்தம்னா உள்ள தூக்கி போடுவாங்க. அதான் வேலை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெட்டின்னா என்னங்க? வெட்டின்னா என்ன? ஒரு காலகட்டத்தில் ஊருக்கு பொதுவான வேலைகள் நிறைய இருக்கும். ஒரு காடு இருக்கும், அந்த காட்டை திருத்தி கழனியாக்கணும்னு இருக்கும். ஒரு பெருசாக ஒரு ஏரி ஒன்று வெட்டிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு பொதுமக்களோட பங்கு தேவைப்படும். ஒரு ஆறு இருக்கும், அந்த ஆற்றோட கரைகளை பலப்படுத்துவாங்க. இந்த வேலைக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தா கட்டுப்படி ஆகுமா? சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்தார்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ வீட்டுக்கு ஒருத்தவங்களா வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ வீட்டுக்கு ஒருத்தவங்களா போயிட்டு சம்பளம்னு ஒன்று வாங்காமல் பொதுவுக்கு ஒரு வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த வேலைக்கு வெட்டி வேலைன்னு பேர். இன்றைக்கி வெட்டி வேலைன்னா என்ன அர்த்தம்? வேலைக்கு ஆகாத வேலையை செய்கிறதுக்கு வெட்டி வேலைன்னு அர்த்தம். ஏன் இந்த சொல்ல உருவாக்குனாங்கன்னா, பொதுமக்களுக்காக ஒருத்தன் வேலை செய்கிறான்னு அவன் வெட்டி வேலை செய்கிறான். அப்போ அவனை அவமானப்படுத்தும் விதமாக எவன் பொதுமக்களுக்கெல்லாம் வேலை பார்க்குறானோ அவன்லாம் வெட்டி பய அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்டி பயல்கள் தான் இந்த நிலத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறாய். அப்போ ஊர் பொதுவாக ஒருத்தன் வேலை பார்க்குறான் இல்லைங்களா, அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆளுக்கு நிலம், அந்த வெட்டியாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலம் வெட்டி பேற்றூர் என்று சோழர் காலத்தில் அழைக்கப்பட்டது.